அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவருடைய இறை அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ள மீண்டும் மீண்டும் ஆண்டவரின் இல்லம் வருகிறோம். அவருடைய திருமுன்னிலையில் நிற்கிறோம். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை
வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது இன்றும் நாட்டம் கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். திருவசனங்கள் 1 முதல் 2 வரை, 15 முதல் 17 வரை மற்றும் 18. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேறு தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண் முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினை சாகடிக்கட்டும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 21 32 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு அவர் செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறார் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. உயிருள்ள இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் செபிப்போம். சீமோன் பேதுருவின் விசுவாச வார்த்தைகள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இந்த உலகத்தில் அனுதினமும் எவ்வளவோ மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளவோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், எதையோ நோக்கி ஓடுகிறோம், ஓடி வருகிறோம். ஆனால் எங்கும் யாரும் நமக்கு சொன்னது இல்லை, நான் உங்களுக்கு நிலை வாழ்வை தருகிறேன், நான் உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகிறேன், யாரும் கொடுக்க முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இந்த உலகத்தில் யாரும் சொன்னதில்லை. இந்த மனம் அலைப்பாய்ந்திருக்கும், இந்த மனம் துன்பத்தில் வாடியிருக்கும், இந்த மனம் கஷ்டங்களோடு வேதனைகளை அனுபவித்திருக்கும், இந்த மனதில் கலக்கங்களும் ஏக்கங்களும் இருந்திருக்கும். வியாதியினால், வருத்தத்தினால், குடும்ப சூழ்நிலைகளினால், பிரச்சனைகளினால் இந்த மனம் நோக்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த மனம் அமைதி பெறுவது, இளைப்பாறுதல் அடைவது, தஞ்சம் அடைவது, நிம்மதி பெறுவது, நம்பிக்கை பெறுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவிடத்தில்தான். அந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து ஆண்டவர் திருமுன்னிலையில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக இணைத்து 3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த 3 கருத்துக்களில் ஒன்று, to be faithful to the church, to be faithful to each other, to be faithful to God. இந்த 3 விஷயங்கள் தான் நாம் கொண்டாடுகின்ற, இணைந்திருக்கின்ற திருச்சபைக்கு உண்மையோடு இருப்பது, நாம் கரம் பிடித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மை உள்ளவர்களாக இருப்பது, நாம் நம்பி விசுவசித்து அடைக்கலம் தேடுகின்ற ஆண்டவருக்கு உண்மையோடு வாழ்வது. இந்த 3 செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதி. புனித தாமஸ் மூர் என்கிற 16ஆம் நூற்றாண்டினுடைய புனிதர் ஒரு திருச்சபையை எப்படி அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். இங்கிலாந்து நாட்டினுடைய சான்சலர், அப்படின்னா வேந்தர், அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அரசர் 8ஆம் ஹென்ரியினுடைய அரசு அலுவலகத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் அவர் இருக்கிறார். அப்பொழுது அரசன் வழிமாறி தடம் புரண்டு தன்னுடைய மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பதற்கு முயற்சி செய்கிறான். திருச்சபையில் அதுக்கு இடம் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு திருமணம் தான் செய்யணும், ஒரு மனைவியோட தான் வாழணும். 2 திருமணம் செய்ய முடியாது, அதுக்கு திருச்சபையில் இடம் கிடையாது. ஆனால் அரசன் 8ஆம் ஹென்றி தன்னுடைய உயர் பதவியை வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு திருச்சபையில் நான் இந்த திருமணத்தை செய்வேன் என்று அடம் பிடிக்கிறார். திருச்சபை அதுக்கு வழி கொடுக்கல. உடனடியாக இவரே முழுவதுமாக சட்ட அதிகாரத்தையும் ஒழுக்க ரீதியாக எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு தன்னை அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய திருத்தந்தையாக அறிவித்துக் கொள்கிறார். தன்னை ஒரு திருத்தந்தையாக அறிவித்துக் கொள்கிறார். அறிவித்துக் கொண்டு அந்த திருமணத்தையும் செய்து விடுகிறார். இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, எப்பொழுது அந்த 2வது திருமணத்தை செய்கிறாரோ அப்பொழுதே அவர் திருச்சபையிலிருந்து விலகி போயிடுறார். அதற்கு உறுதுணையாக தாமஸ் மூர் இருக்க வேண்டும், இந்த திருமணத்தினுடைய சாட்சியாக எனக்கு எல்லா அதிகாரமும் பொறுப்பும் இருக்கிறது என்பதற்கு உறுதுணையாகவும் சாட்சியாகவும் தாமஸ் மூர் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் சான்சலர், வேந்தர் இருக்க வேண்டும். அவருடைய கையொப்பம் மிக மிக அவசியம். அரசர் 8ஆம் ஹென்றி அவருடைய கையெழுத்தை கேட்கிறார், ஒப்புதலை கேட்கிறார். புனித தாமஸ் மூர் அரசனுக்கு உண்மையோடு இருப்பதா, அல்லது தான் அன்பு செய்கின்ற நேசிக்கின்ற திருச்சபைக்கு உண்மையாக இருப்பதா? இந்த நிலைப்பாடு வருது. அரசன் சொல்லிட்டான், நீ கையெழுத்து போடலை அப்படின்னா நான் உன் உயிரை எடுத்துருவேன், உனக்கு மரண தண்டனை தான், உன்னை கொலை செய்து விடுவேன் சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள் தான் நேசித்து வந்த, அன்பு செய்து வந்த திருச்சபை. அப்பொழுது புனித தாமஸ் மூர், I die the king's faithful servant but God's first அப்படின்னு சொல்லி, நான் ஒரு நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனாக அரசனுக்கு இருந்து நான் இறக்க தயாராக இருக்கிறேன், நான் மரணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக முதன்மையாக என் ஆண்டவருக்கும் என் திருச்சபைக்கும் நான் பணிந்து நடக்கிறேன். அதுதான் என் வாழ்வினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த மரணத்தை அவர் தழுவுகிறார். அந்த மரணத்தை
அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, திருச்சபையை நேசிப்பது அன்பு செய்வது. என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடத்தில் வர இயலாது. இன்றைய முதல் வாசகத்தில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், கடவுளுக்கே ஊழியம் செய்வோம், பாறையாகிய கிறிஸ்துவுக்கே நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய், அவர் மீதே எங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாய் நாங்கள் வாழ்வோம் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். இன்றைக்கு நாம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோம். இந்த திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு, படிப்பினைகளுக்கு, நியமங்களுக்கு, முறைமைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக, திருச்சபையை நேசிக்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோமா? திருச்சபையை விட்டு விலகி போகிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். கருத்து முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதற்காக திருச்சபையை விட்டு விலகி போனதனால தான் இன்னைக்கு திருச்சபையில் அவ்வளவு பிளவுகள், அவ்வளவு பேதங்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் நேசிக்கின்ற திருச்சபைக்கு, திருச்சபையின் கட்டளைகளுக்கு ஒழுங்கி நடப்பது மிக மிக அவசியம். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது, டு பி ஃபெய்த்ஃபுல் டு ஈச் அதர். ஒருவர் மற்றவருக்கு உண்மையோடும் பிரமாணிக்கத்தோடும் இருப்பது திருமண வாழ்வினுடைய அற்புதத்தை சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இரண்டாம் வாசகம். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது மிகுந்த அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். கிறிஸ்து எப்படி இந்த திருச்சபையை அன்பு செய்கிறாரோ அதுபோல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். அன்பு என்பது கணவனுக்குரியதாக கொடுக்கப்படுகிறது, கணவனுக்குரிய நற்பண்பாக கொடுக்கப்படுகிறது. தன் அன்பை எப்பொழுதும் கணவன் மனைவியின் மீது செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். அதனால தான் திருமணத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து நிற்கும்போது கணவனுடைய இதயத்தின் பக்கமாக மனைவியை நிற்க வைப்பார்கள். இதயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கத்தில் அந்த மனைவி நிற்க வேண்டும். என் அன்பிற்கு பிரமாணிக்கமானவள் என் மனைவி என்பதனுடைய அடையாளம் அது. அதுபோலவே பெண்களுக்கு திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்து நடப்பது போல மனைவியரும் தன் கணவனுக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். ஆணவத்திற்கோ அகங்காரத்திற்கோ திமிருக்கோ இங்கே இடம் கிடையாது. எப்படி திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்து நடக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு பணிந்து நடக்கணும், பொறுமையோடு இருக்கணும், அவசரப்படக்கூடாது, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. பணிந்து நடக்கிறவர்களாக, கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அழகான உதாரணம் சொல்றேன் பாருங்க. விவிலியத்தில் ஆபிரகாம் சாராள் என்கிற தம்பதியர். ஆபிரகாம் சாராள். எதற்காக ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? எதுக்காக விசுவாசத்தினுடைய தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார்? நான் இன்றைய திருப்பலியின் வழியாக நினைவு கூறுகிற இந்த 3 விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். சாராளும் ஆபிரகாமும் எப்படி ஒரு நெருங்கிய தம்பதியர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பாருங்க. கடவுள் ஆபிரகாம் அழைத்து உன் சொந்த நாட்டை, உன் சொந்த மக்களை, உன் உற்றார் உறவுகளை, உன் பணியாளர்களை விட்டுவிட்டு நான் சொல்லுகிற வேறொரு நாட்டிற்கு நீ போகணும் அப்படின்றார். யாராவது நம்முடைய சொந்த வீட்டை, சொந்த நாட்டை, சொந்த இடத்தை விட்டு போக முடியுமா அப்படின்னா ஒரு மிக பெரும் ஒரு தயக்கம் தான். ஏன்னா நாம் ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக வாழறோம் அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனையின்றி நல்லா ஒரு இடத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எங்கும் போகணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீயும் உன் மனைவியும் உன் குடும்பத்தாரும் இந்த இடத்தை விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டு, இந்த மக்களை விட்டு நீ வேற ஒரு இடத்துக்கு போகணும். போக முடியுமா அப்படின்னா நிறைய தயக்கம் இருக்கும், போக மாட்டோம்.
ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் புறப்படுகிறார். ஆபிரகாம் மட்டும் இல்லை, ஆபிரகாமோடு சாராலும் புறப்படுகிறார். சாரா சொல்லியிருக்கலாம், ஏங்க நமக்கு என்ன பிரச்சனை, இங்க நம்ம நல்லா தானே வாழுறோம், நம்ம எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், தேவையில்லாம புது இடத்துக்கு போக வேண்டாம், அங்க ஆபத்து இருக்கலாம், தீங்கு இருக்கலாம், அங்க நமக்கு பொருளாதார வசதிகள் இல்லாம போகலாம், வேண்டாம் சொல்லியிருக்கலாம். இல்லை, கணவனோடு இணைந்து போகின்ற நல்ல மனைவியாக சாராள் இருக்கிறார். இரண்டாவது, குழந்தை இல்லைங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை கிடையாது. நம்பிக்கையோட கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லைன்னாவே எப்படிரா அதை கழட்டி விடலாம், புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பிள்ளைங்களுக்குன்னு இன்னைக்கு பிளான் பண்ணுறாங்க, திட்டம் தீட்டுவதை பார்க்குறோம். எதையாவது சாக்கு போக்கு சொல்லி காரணத்தை சொல்லி அந்த திருமணத்தை ரத்து செய்திடணும், புதுசாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். 90 வயசு வரங்க கணவன் மனைவியாக அவர்கள் இணைந்து வாழ்கிறார்கள். குழந்தை இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு வாழுறாங்க. அந்த முதிர்ந்த வயது வரை ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. சாராளை விட்டு ஆபிரகாம் போகலை, ஆபிரகாமை விட்டுட்டு சாராள் போகலை. அந்த அன்பு, அந்த பிரமாணிக்கம். மூன்றாவது, ஒரு குழந்தையும் கடவுள் தந்துடுறாரு. குழந்தையை கடவுள் கொடுத்த பிறகு, ஒரே குழந்தை ஈசாக்கு கொடுத்த அந்த குழந்தையை நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று கேட்கிறார். பலி பொருளாக உன் மகனை கொடுக்க வேண்டும். தர முடியுமா? தர முடியுமா? ஒரே குழந்தை, அந்த குழந்தையை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்கிற போது இந்த இடத்தில் ஆபிரகாம் ஓகேன்னு சொல்லிடலாம், அவர் விசுவாசின் தந்தை ஓகேன்னு அவர் சொல்லிடலாம். ஆனால் அவருடைய மனைவி அதுக்கு ஒத்துக்கணுமே, மனைவி ஒத்துக்கணுமே. மனைவியும் தன் பிள்ளையை கடவுளுக்கு கொடுக்கிறாள். அதுதான் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற உறவு நிலை. இந்த உறவு நிலை என்பது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு வேணும். இந்த பிரமாணிக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்கள். இரண்டாவது விஷயம். மூன்றாவது, டு பி ஃபெய்த்ஃபுல் டு காட், கடவுளுக்கு உண்மையோடு வாழ்வது. ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம்? நம்ம யார்கிட்ட போவோங்க நிம்மதிக்காக? நம்ம யார்கிட்ட போவோம் மன அமைதிக்காக, மன சந்தோஷத்துக்காக? எந்த இடத்துல நமக்கு முழுமையான நிம்மதியையோ மன நிறைவையோ அமைதியையோ யாராலும் இந்த உலகத்தில் தர முடியாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் கடவுளிடத்தில் நாம் ஓடி வரோம். நானும் என் வீட்டாரும் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். முதல் வாசகம். அந்த உண்மைத்தன்மையை விளக்குகிறது யோபுவினுடைய வாழ்க்கை. யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நான் வாசிச்சோன்னா, தன்னிடத்தில் இருப்பதை எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். பெரிய செல்வந்தர், ஊர் போற்றுகிற, உலகம் போற்றுகின்ற, மதிக்கின்ற ஒரு செல்வந்தர். ஆனால் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழக்கிறார். ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், காளைகள், வீட்டு பணியாளர்கள், புதல்வர் புதல்வியர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். உடல் முழுவதும் புண் வந்து விடுகிறது. புண்களால் வாட்டி வதைக்கப்படுகிறார். நோய். அந்த நிலையிலும் கூட ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்கிற நிலைப்பாடுதான் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட ஒரு மனிதனாக அவர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருந்தது. அதனால்தான் கடவுள் அவர் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடைபிடிக்கின்ற நேசிக்கிற திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நாம் கரம் பிடித்திருக்கிற நம் மனைவிக்கோ கணவனுக்கோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நேசித்து அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம். இறையருளை பெற இந்த தெய்வீக பலியில் மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். சில மணித்துளிகள் அமைதியோடு இருந்து சில பொதுவான விண்ணப்பங்களை ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம் திரு அவைக்காக மன்றாடுவோம். நம்முடைய நாட்டுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம் குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். அருள் தேடல் டிவி நேயர்களுக்காக ஜெபிப்போம். உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, இந்த தெய்வீக பலியில் கலந்து கொள்ள ஒன்றாக கரம் கோர்க்கிறார்கள். அவர்களுக்காக, அவர்களின் குடும்ப நலனுக்காக, செய்யும் தொழிலுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், முதியவர்கள் நலமோடு வாழ உடல் உள்ள சுகத்திற்காக, நலனுக்காக ஜெபிப்போம். ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், விதவைகள் என இந்த உலகத்தில், சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களின் வாழ்க்கை ஏற்றம் பெற, அவர்களின் அன்றாட தேவைகள் நிறைவேற இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெறவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும்
உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை தரு நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வறுமை தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வறுமை தருவாய் நீ. போதுமென்ற மனமை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதுமென்ற மனமை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும், என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நாம் நேசிக்கின்ற திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ மன்றாடுவோம். ஏனென்றால் இந்த திரு அவைதான் இந்த கல்வாரி பலியை நினைவு கூறக்கூடிய வாய்ப்பை தருகிறது. வேறு எந்த திருச்சபையிலும் இந்த கல்வாரி நினைவு கூறப்படுவதில்லை. நம்முடைய கணவன் மனைவிக்கு பணிந்து நடப்பதும் கீழ்ப்படிவதும் அன்பு செய்வதும் இந்த திருச்சபையினுடைய அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து வெளிப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளுகிற கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசம் கொள்வது. இந்த கிறிஸ்துவிடத்தில், நற்கருணை நாதரிடத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கு உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரின் நிலத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உணவே,
என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய தருவாய தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உயிரே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையையும் உடன் வாழும் பிற சகோதர சகோதரிகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அன்பு செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாமரத்தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க.
கன்னியே மாமரத்தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர் பவியே கருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க மாசரு கன்னியே மாமரத்தாயே வாழ்க வாழ்க நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் நமாட்சியும் உண்டாக கடவுள்